நீங்க சொல்லலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், வாக்கு தத்தம் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கிறார். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அது எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பணபலம் உள்ளவனா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய பட்டம் பெற்றவனா இருக்கலாம், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. உன்னை நீ ஆராய்ந்து பாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தான் நீ ஜனங்களுக்கு சொல்லுகிறாயா? இல்லைன்னா உனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், அந்தஸ்து வேணும், வீடு நிறைய அடுக்கி தங்க கட்டிகளா வைக்கணும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவன் எப்படி இருந்தாலும் நம்மளை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி நம்ம அவர் அழைச்சிட்டாருன்னு அவர் நம்மளை நடத்திடுவாரு. நம்ம பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, பணம் நம்ம பின்னாடி வரணும். நம்ம எப்போதுமே பணத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, பணம் நமக்கு அடிமையா இருக்கணும். ஊழியக்காரிகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், பணம் நம் காலுக்கு கீழே தான் இருக்கணும். எப்போதுமே பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பணத்தை நாம் ஆளுகை செய்யணும். இந்த நாட்களில் பணம் அநேகர் ஆளுகை